டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் விரும்பிகள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தங்கள் எதிர்பார்ப்புகளை தங்களோட வளங்களை பாய்த்து தாங்களே சிந்தித்து செயலாற்றி கடின உழைப்பின் மத்தியில் தாங்களே வெற்றி பெற துடிக்கும் ஒவ்வொருவரும் இன்றும் அவ்வாறு நல்ல சிந்தனையோடு முயற்சி எடுக்க ஆரம்பித்திருப்பீர்கள். அந்த வகையில் இன்றைய சிந்தனையாக நல்லவரா கெட்டவரா என்று அறிந்து பழகினால் எந்த பகையும் வராது. பணத்தை பார்த்து பழகினால் நட்பண்பினை அறிய முடியாது என்ற தலைப்பில் மீண்டும் சொல்றேன். நல்லவரா கெட்டவரா என்று அறிந்து பழகினால் எந்த பகையும் வராது. பணத்தை பார்த்து பழகினால் நட்பண்பினை அறிய முடியாது என்ற தலைப்பில், அதாவது உறவென்பது உள்ளங்கள் பொருந்தும் போது ஏற்படும் நம்பிக்கையைத்தான் மலருகின்றது இல்லை அமைகின்றது என்பதை விளக்க விரும்பும். இந்த பள்ளிக்கூட நட்பென்றாலும் சிலர் சொல்லுவார் பள்ளிக்காதல் படலவர் எதுவாக இருந்தாலும், அல்லது வீட்டுறவாக இருந்தாலும், தெரு உறவாக இருந்தாலும், தொழிலிட உறவாக இருந்தாலும், நாங்கள் நாட்டிலேயோ உலகத்திலேயோ எங்கே இருந்த உறவாக இருந்தாலும், நாங்கள் உறவு எப்படி அமைகிறோம்ன்றா முதல் இவர் நல்லவரா கெட்டவரான்னு அவதானிச்சு தான் பழகணும். அது கூட அப்பா அம்மான்னு சொல்லுவேன். என் அப்பாவும் அம்மாவும் அப்படித்தான் சொல்லி தந்திருப்பார். எல்லாருடைய பெற்றோரும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் சொல்றது நல்லவரை பார்த்து சேர்த்துக்கொள்ளும், கெட்டவரை பார்த்து விலகிக்கொள்ளணும். அது சின்ன வயதுல இருந்தே கடைப்பிடிக்கிற ஒரு கோட்பாடா இருக்கு. கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் இந்த தவறு வருது. பணம் என்ற ஒன்று இருக்கும்போது அவர் மிடுக்கா இருப்பார், எடுப்பா இருப்பார், சிமாட்டா இருப்பார், அழகா இருப்பார், ஆடம்பரமா இருப்பார். அது இப்படி என்று பார்த்துட்டு இவரை கையுக்க போட்டால் அதை இதை சாதிக்கலாம் என்ற ஒரு நினைப்பு வருகிறது. வளர்ந்த பிள்ளை தான் வருது. இது எங்க வரையும் போய் முடியும்? கைக்கு கைமாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமேன்ற ஒரு பாட்டு இருக்கு. ஒரு காலம் பணம் ஒருவற்ற பொக்கெட்டுக்கு இருக்காது. கொஞ்ச நாளைக்கு நீங்க பொத்தி வைக்கலாம். அது செலவாகவோ அல்ல உங்களோட தவறான நடவடிக்கையாலேயோ செலவாகி போயிடும். பணத்தை சேமிக்கிறவர் நட்பண்புள்ளவராகவும் நல்லொழுக்கம் உள்ளவராகவும் இருந்தால் மட்டும்தான் பணம் கையில் இருக்கு. பணத்தை கொடுக்கிறவர் நல்லவராக இருக்கலாம், ஆனால் வச்சுக்கிறவர் நல்லவராக பார்ப்போம். ஆகவே உறவுகள் என்பது நீங்கள் நல்லவரோ கெட்டவர்னு பார்த்து பழகினாலும் பிறகு வயது வந்த பிறகு பழக்க வர்றதல்லோ பணம் என்பதை வச்சு கொண்டு உறவாகிறது. அது பெரிய பாதிப்பை வரும். பணமே நிரந்தரமற்ற திரவ சொத்துன்னு நாங்கள் பணத்துக்கு சொல்றோம். எந்த கிளாஸுக்கு வருவோம் அந்த அளவு இருக்கு வடிவம், அல்ல எந்த பொருளோ அந்த அளவு தான் அதன் வடிவம் இருக்கு. ஆனா படிப்புக்கு அளவுகோல் இல்லை. எங்க போனாலும் படிப்புக்கு அளவுகோல் இல்லை, நட்பண்புக்கு அளவுகோல் இல்லை, நல்லொழுக்கத்துக்கு அளவுகோல் இல்லை. பணத்துக்கு மட்டும்தானே திரவச்சுத்தன்னு சொல்லி விடுற கிளாஸுக்கு விடுற கப்பு கலவை வருதுன்னு சொல்றோம். அது கரையக்கூடிய ஒன்று. பணம் கையை விட்டு மாறும். அதுதானே பாட்டு படிக்கிறாங்களா அப்படி. ஆகவே உறவு என்பது ரெண்டு உள்ளங்கள் எதிர்பார்ப்புகள் பொருந்தும் போது கிடைக்கிற மகிழ்ச்சியால வர வேண்டும். அப்ப நான் படிக்கிற மாணவனாக, நான் படிக்கிறது என்ன சட்டம் படிக்கிறேன். அப்ப இன்னொரு சட்டம் படிக்கிற மாணவரையோ மாணவியோ எனக்கு ஃப்ரெண்ட் ஆக்கினா என்ன யோசிக்கணும்? எனக்கு டவுட் வந்தா கேட்டு கிளியர் பண்ணலாம். அப்ப நான் படிச்சு பாஸ் பண்ணணும். அது படிக்கிற பிள்ளைன்னு சிந்தி. உழைக்கிற மனிதராக இருக்கும், ஆனோ பண்ணும். உழைக்கிறவரா என்ன இருக்கும்? நான் லீவ் எடுத்தா எந்த வேலையையும் அந்த மற்றவர் கவர் பண்ணக்கூடிய இருக்கு. அப்படிதான் உழைக்கிறவர் சிந்தி. அப்ப எங்கட மனத்தை பொறுத்தவன், எங்களோட உள்ளம் எதிர்பார்ப்பு பொருந்தவன். ஆகவே உள்ளங்கள் பொருந்துற வகையில உறவுகளை பேணும் போது ஏமாற்றத்துக்கு இடம் இருக்காது. மாற்றமே ஏமாற்றி போக மாட்டார். ஏன்னா பணம் முடிஞ்ச மற்ற இருக்கும் தான் உங்களோட உறவு இருக்கும். நட்பண்பு இருந்தா ஆயுள் பூரா உறவு இருக்கும். அவை நல்லுறவை பேண வேணும் என்றால் நல்லவர் கெட்டவர் என்று மட்டும் இல்லாமல் பண மோகம் தவித்து உள்ளம் பொருந்துகை கண்டு உறவை பேணுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.